தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்த நிமித்தம் அந்த உயிர்த்ததன் மூலமாக உண்டான சகல ஆசுவாத்தியம் அவர் பெற்று அனுப்பிக்க கூடாது என்பதுதான் தடை வந்து நான் புரிஞ்சுக்க மாட்டோம் பாருங்க. ஒரே தடை தடை என்ன பண்றது, அப்படியே உட்காந்துரும், முகம் மாறி போகுது. ஏன் தடை வருது? எதுக்கு தடை வருது? என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் என்றால், முன் ஆண்டவர் நம் ஆண்டவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவே ரத்தத்தை மறித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்த நிமித்தம் உண்டான சகல ஆசுவாத்தியம் நீங்க ஒன்று கூட பெற்று அனுப்பிக்க கூடாது என்பதுதான் சாத்தானுடைய எண்ணமா இருக்கு, சுத்தமா இருக்கு. என் ஆண்டவர் மறித்து உயிர்த்த நிமித்தம் ஏராளமான ஆசுவாதங்கள், 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான ஆசுவாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசுவாதங்களை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் தான் பரலோக சித்தம். ஆனா அவங்க ஒன்று கூட என்ன பண்ணுங்க, பெற்று அனுபவிக்க கூடாது என்பதுதான் சாத்தானுடைய சித்தமா இருக்கு. அங்கதான் வந்து இந்த மாதம் கத்தவங்க பார்த்து கூறுகிறாரா, நான் முன்னாடி போறேன். ஏன் கவலைப்படுறேன்? நான் முன்னாடி போறேன், நான் முன்னாடி போறேன். தடைகள் நீக்கப்படும், ஆசை நிறைவேறும், விருப்பம் நிறைவேறும், என் சித்தம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சந்தோஷமா வாழணும்.